الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சூனியம் தொடர்பான இந்த வகுப்புகளில் சூனியத்தால் அல்லது கந்திருஷ்டியால் பாதிப்பு அடைவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வின் பாதுகாப்பை தேடும் விதமாக துஆக்களை, திக்ர், அத்கார்களை, குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும் என்பதாகவும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பாதிக்கப்பட்டால் சூனியத்தாலோ அல்லது கந்திருஷ்டியாலோ அப்போதும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு அதற்கான ஷிஃபாவை தேட வேண்டும். அது ருக்யா, ஓதி பார்த்தல். ருக்யா ஷர்இய்யா, குறிப்பாக ஷரியத்துடைய வழிமுறைப்படி ஓதி பார்த்தல், மாந்திரீகம் செய்தல் என்று அது அழைக்கப்படுகிறது. இன்றைய இந்த வகுப்பில் மார்க்கம் காட்டித்தந்த வழிமுறைப்படி ருக்யா ஷர்இய்யா, ஓதி பார்த்தல் என்றால் என்ன, அதில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதலாவதாக அன்பானவர்களே, கந்திருஷ்டி அல்லது சூனியம், செய்வினை உடைய பாதிப்புகளை விட்டு ஷிஃபா பெறுவதற்காக, தீர்வு பெறுவதற்காக குர்ஆனை ஓத வேண்டும். ஒட்டுமொத்த குர்ஆனை ஷிஃபா தான். அதில் பிரத்யேகமாக சில சூறாக்களை, சில வசனங்களை ஓதலாம் என்பதாக நாம் சொன்னோம். குர்ஆன் ஓதுவது. இரண்டாவதாக ஹதீஸில் வந்த துஆக்களை ஓதுவது. அதிலும் சில துஆக்களை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். மூன்றாவதாக நாமும் என்ன செய்யலாம், ஓதி பார்க்கும் பொழுது அல்லது ஓதி விடும் பொழுது பிறரை நம்முடைய மொழியில் கூட துஆ செய்யலாம். ஆனால் புரியும்படியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். புரியாத வார்த்தைகள், என்ன அர்த்தம், என்ன ஏது தெரியாது, ஆனால் அந்த வார்த்தைகளை கொண்டு ஏதோ துஆ செய்வதாக, பிரார்த்தனை செய்வதாக நாம் எண்ணிக்கொண்டால் அது தப்பு. புரியாத வார்த்தைகளை கொண்டெல்லாம் இந்த மந்திரவாதிகள் தான் என்ன செய்வார்கள், அந்த மந்திரங்களை ஓதுவார்கள். அந்த வார்த்தைகள் யாருக்கும் புரியாது. ஆக புரியாத வார்த்தைகளை கொண்டு ஏதோ செய்வதாக தெரிந்தால் அது தப்பான வழியில் இருப்பவர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் காரணத்தினால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். புரியாத வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்க கூடாது. என்ன வார்த்தை, இதனுடைய அர்த்தம் என்ன, அரபியில் ஓதினால் அதுக்கு அர்த்தம் என்ன, நம்முடைய மொழியில் நாம் துஆ செய்தால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரிந்தால் பிரச்சனை இல்லை. புரியாத வார்த்தைகள் என்று சொன்னால் அது மந்திரங்கள் மாதிரி ஆகிவிடும். அதில் ஷிர்கான வார்த்தைகளுடைய கலப்படம் இருக்கலாம், நமக்கு தெரியாதாக. புரியாத வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்க கூடாது. குர்ஆன், ஹதீஸ், ஹதீஸ்க்கு அடுத்தபடியாக நமக்கு தெரிந்த மொழியில் கூட, யா அல்லாஹ், நாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், நமக்கு உதவி செய்வாயாக, நமக்கு அருள் செய்வாயாக, நமக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்குவாயாக, அவர்களுடைய முயற்சிகளை வீணாக்குவாயாக, அவர்களுடைய தீங்கை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக என்று நமக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு, தெளிவான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யலாம், துஆ கேட்கலாம். அதாவது புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம். குர்ஆன், ஹதீஸில் வந்த துஆக்கள், நம்முடைய மொழியில் புரியும்படியான வார்த்தைகளை கொண்டு துஆ செய்வது, இது எல்லாம் ஓதி பார்க்கும் பொழுது நாம் ஓத வேண்டிய விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஆனால் என்னதான் நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாலும், துஆவை ஓதினாலும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும், நான்காவது ஒரு நிபந்தனை தான், முழு நம்பிக்கை, தவக்குல் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். குர்ஆனை ஓதி பார்க்கிறோம். ஆம், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஷிஃபாவை தருவான். துஆ ஓதுகிறோம், துஆ ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஷிஃபாவை தருவான். துஆ கேட்கிறோம், துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் ஷிஃபா தருவான். ஆனால் இந்த ஓதி பார்க்கக்கூடிய அந்த செயல் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை, இது முயற்சி. ஓதி பார்ப்பது என்பது நம்முடைய ஒரு முயற்சி. முயற்சி செய்கிறோம், பலன் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்போம். ருக்யா செய்வது நம்முடைய வேலை, ஷிஃபா தருவது அவனுடைய வேலை என்று
ருக்கியா செய்ய வேண்டும். ஆனால் அந்த ருக்கியா, அந்த செயல், அந்த ஓதி பார்த்தலே நமக்கு ஷிஃபா தரும் என்று நம்பக்கூடாது. இது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. ஷிஃபா அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர வேண்டியது என்று அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது. இதுதான் எனது தவக்குல். முயற்சி எடுக்க வேண்டும், ஆனால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஐந்தாவது ஒரு நிபந்தனை. முதல் நிபந்தனை சொன்னும் குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும். இரண்டாவது ஹதீஸில் வந்த துவாக்களை ஓத வேண்டும். மூன்றாவதாக புரியும்படியான வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய மொழியிலும் நாம் துவா செய்யலாம். நான்காவதாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் ஷிஃபா வரும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். ஐந்தாவதாக ஷிர்கான அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான எந்த ஒரு காரியத்தையும் ருக்யா செய்யும் பொழுது செய்யக்கூடாது. எந்த விதத்திலும் குர்ஆன் ஹதீஸில் தடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ருக்யாவில் செய்யக்கூடாது. சில பேர் ஓதி பார்க்கிறோம் என்கிற பெயரை என்ன செய்வார்கள்? தாயத்து கட்டுவார்கள். உதாரணத்திற்கு, இது தாயத்து கட்டுவது என்பது தடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஷிர்க் என்று சொல்லப்பட்ட காரியம். ஆக அது இந்த ருக்யா ஷர்இய்யாவில், ஷரியத் காட்டி தந்த ருக்யாவில் அது வராது. நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இந்த ஹராமான ருக்யா என்ன, ருக்யா ஷர்இய்யா என்று அல்லாமல் ஷரியத்துக்கு முரணான ருக்யா என்ன, ஓதி பார்த்த என்றால் என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஆக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆம், மார்க்க சட்டங்களை மீறும் விதமான அல்லது ஷிர்கான காரியத்தை செய்யாமல் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை என்ன செய்யலாம்? இந்த ருக்யாவில் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு, பல பேர் ருக்யா செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு பிறரை ஓதி பார்த்தால், உதாரணத்திற்கு கண்களை மூடிக்கொண்டு உட்காருங்கள் என்று சொல்லி குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவார்கள். சரியா? இப்போது சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இப்படி குர்ஆன் ஓதும் பொழுது, ருக்யா செய்யும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு உட்கார வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸில் இல்லையே, ஆக இப்படி செய்யக்கூடாது, இது பித்அத் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை பித்அத் என்று சொல்ல முடியாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார், சஹாபாவை பார்த்து, இஅ்ருது அலைய ருகாக்கும், நீங்கள் என்ன ருக்யா செய்கிறீர்கள், என்ன ஓதுகிறீர்கள், எனக்கு அது ஓதி காட்டுங்கள், சொல்லுங்கள். லா பஅஸ பிர்ருகா மா லம் தகுன் ஷிர்கன், ஓதி பார்ப்பதில் தவறில்லை, ஷிர்க் இல்லாதவரை. ஓதி பார்க்கிறோம் என்கிற பெயரில் ஷிர்கான காரியங்கள், ஷரியத்துக்கு முரணான காரியங்களில் போகாதவரை, மார்க்க வரையறைக்கு உட்பட்டு ஓதி பார்ப்பதில் தவறில்லை என்று ரசூல் அவர்கள் பொதுவான ஒரு அனுமதியை நமக்கு தந்து விட்டார்கள். ஆக குர்ஆனை ஓதும் பொழுது கண்களை மூடி உட்காருங்கள், கவனமாக கேளுங்கள் என்று சொன்னால் இது ஷரியத்துக்கு முரணான ஒரு செயலா? இது ஷிர்க் இருக்கிறதா? கண்களை மூடி உட்காருங்கள் என்று சொல்வதில் அல்லாஹ்வுடைய எந்த கட்டளைக்கு மாறு செய்யும் விதமாக அந்த செயல் அமைகிறது? இல்லை. ஆக ஓதி பார்க்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு உட்காருங்கள், நான் ஓதக்கூடிய வசனங்களை கவனமாக கேளுங்கள் என்று சொன்னால் இது தப்பு கிடையாது. குர்ஆன் ஹதீஸுடைய எந்த சட்டத்துக்கும் இந்த செயல் மாறான செயல் கிடையாது. குறிப்பாக ரசூல் அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள், ஓதி பாருங்கள். ஷிர்க் செய்யக்கூடாது, ஷரியத்துக்கு முரண்பாடாக எதையும் செய்து விடக்கூடாது. அப்படி இல்லாமல் ஓதி பார்ப்பதில் தவறில்லை என்று ரசூல் அவர்கள் பொதுவாக ஒரு அனுமதி தந்திருக்கிறார். இந்த ஹதீஸானது முஸ்ததரக் ஹாக்கிம், அதே போல சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்பர் மாறுபடலாம். சஹீஹ் முஸ்லிமில் 2200, ஆனால் இந்த எண் என்பது மாறுபடலாம். அல்லாஹு அலம். ஆக கண்களை மூடிக்கொண்டு உட்காரும்படி சொல்வது, அப்படி கண்களை மூடும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது சில சமயம் என்னாகலாம், ஜின்னுடைய தீண்டுதல் உண்மையில் இருந்தால் ஜின் அந்த உடலில் ஏறலாம். இப்படி வாய்ப்புகள் உண்டு. அதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சில வகுப்புகளில் சொல்வோம். அல்லது கண்களை மூடி உட்காரும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் கண்களில் அந்த ஜின் வந்து நிற்பது போல் அல்லது அந்த ஜின் ஏதாவது பேசுவது போல் அவர்களுக்கு தெரியலாம். இப்படியும் அனுபவத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சில பேர் சொல்வார்கள். எதுக்கு செய்யக்கூடாது எதுக்கு என்று கேட்டால், ரசூல் அவர்கள் இப்படியெல்லாம் செய்யவில்லையே, இப்படி ரசூல் அவர்கள் ஓதி பார்க்கவில்லை, ஆக இது பித்அத். பித்அத் கிடையாது.
ஏன் ரசூல் அவர்கள் ஓதி பார்க்கும் சஹாபாவை பார்த்து, நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் சொல்லுங்கள், அதை நான் ஒருமுறை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஷிர்க்கு செய்யாத வரை ஓதி பார்ப்பதில் தவறில்லை என்று பொதுவான ஒரு அனுமதி ரசூல் அவர்கள் தந்துவிட்டார். ரசூல் அவர்கள் அனுமதி தந்த பிறகு இது அந்த அனுமதியில் பொதுவாக ரசூல் அவர்கள் அனுமதித்த வழியில் இது வந்துவிடும். ஆக இதை பிதாத் என்று சொல்ல இயலாது. இது ஒரு விதத்திலே வைத்தியம் பார்க்கும் விதமான ஒரு விஷயம் இல்லையா? எப்படி வைத்தியம் பார்க்கும் விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த வியாதிக்கு எந்த மருந்து தான் சாப்பிட வேண்டும், அதை தாண்டி வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டால் பிதாத் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு விதத்தில் இது ஒரு வியாதிக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வேலை, ருக்யா செய்வது, ஓதி பார்ப்பது. ஆக ரசூல் அவர்கள் பொதுவான ஒரு அனுமதி தந்து விட்டார். ஷிர்க்கு செய்யாத வரை மார்க்க வரையறைக்கு உட்பட்டு ஓதி பார்ப்பதில் தவறில்லை. அந்த பொதுவான அனுமதியில் கண்களை மூடும்படி சொல்வது, ஓதி பார்க்க முடியாது, கண்களில் தெரிந்தால் இப்படி தெரிகிறது அப்படி தெரிகிறது என்று சொன்னால் அதுக்கு ஏற்ப வசனங்களை தேர்வு செய்து ஓதுவது, அல்லது இடையில் முடிந்தால் அந்த ஜின்னோடு பேசுவது, இதெல்லாம் சில அறிஞர்கள் தடுக்கிறார்கள், பேசக்கூடாது என்று. ஆனால் ரசூல் அவர்கள் ஷிர்க்கு செய்யாதவரை ஓதி பார்ப்பதில் தவறில்லை என்று பொதுவான ஒரு அனுமதி தந்த காரணத்தினால் பேசுவதில் தவறில்லையே. அவன் சொல்லும் விஷயத்தை எல்லா விஷயத்தையும் நம்புவதோ, அல்லது ஏறிய ஜின்னு ஏதாவது ஷிர்கான காரியத்தை செய்யும்படி சொல்லி, சரி ஓகே நாம் செய்கிறோம் நீ போய்விடு என்று சொல்லி அவனுடைய பேச்சை கேட்டு ஷிர்கான காரியத்தை இதுதான் தப்பு. பேசுவதில் என்ன தவறு? பேசும் பொழுது நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், இந்த உடலை விட்டு இந்த வீட்டை விட்டு போய்விடு என்று பயமுறுத்துவதில் அல்லாஹ் ரசூலுடைய சில விஷயங்களை அந்த ஜின்னுக்கும், அந்த ஜின்னும் ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் தான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு அடியானாக இருக்கிறான். நல்லுபதேசம் செய்வதில் என்ன தப்பு? பேசவே கூடாது, இப்படி நாம் செய்யக்கூடாது என்று எல்லாம் சில பேர் சொல்வார்கள். அது பிழையான கருத்து என்றுதான் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு அனுமதியை தந்து விட்டார். ஷிர்க்கு செய்யாத விதத்தில் ருக்யா செய்து பாருங்கள், தப்பில்லை என்று. ஆக கண்களை மூடி உட்காரும்படி சொல்வதோ, அல்லது கண்கள் ஏதாவது பட்டால் தெரிந்தால் அதுக்கு ஏற்ப வசனங்களை ஓதுவதோ, அல்லது ஜின் தெரிந்தால் அது ஜின் மேலே ஏறினால் அந்த ஜின்னோடு இன்டராக்ட் செய்வது, பேசுவதோ, இது இன்ஷா அல்லாஹ் தப்பில்லை. ஆனால் எல்லாமே வரையறைக்குள் இருந்து கொண்டு, ஜின்னோடு பேசுகிறோம் என்கிற பெயரிலே அவன் சொல்வதையெல்லாம் நம்புவது. அந்த ஜின் என்ன செய்யும்? இந்த உங்களுடைய அம்மா தான் சூனியம் செய்து விட்டார்கள், உங்களுடைய தங்கச்சி தான் சூனியம் செய்தாள், உங்களுடைய மாமியார் தான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அப்படியா என்று அது அந்த பேச்சை நம்புவது. இது என்னது? வரம்பு மீறிய செயல். அந்த ஜின் சொல்வதை அப்படியே நம்புவது வரம்பு மீறிய செயல். அப்படியெல்லாம் செய்யாமல் அந்த ஜின்னை நேர்வழிப்படுத்த முயற்சிப்பது, பயமுறுத்துவது, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லி, அல்லாஹ்வை பற்றி சொல்லி, அல்லாஹ்வுடைய அதாபை பற்றி சொல்லி, இதுதான் பேசுவதற்கான நோக்கம். வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வரையறைக்குள் இருந்து பேசினால் இன்ஷா அல்லாஹ் தப்பு கிடையாது. அடுத்த இன்னொரு நிபந்தனை தான், அடுத்து இன்னொரு ருக்யாவில் உள்ளடங்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ருக்யா செய்யும் பொழுது மருந்து போன்ற விஷயங்களையும் சேர்த்து பயன்படுத்தலாம். ஓதி பார்க்கிறோம், ஓதி பார்ப்பதில் சில மருந்துகளையும் சேர்த்துக் கொள்வது தவறில்லை. இது தவக்குலுக்கு மாற்றமான ஒரு விஷயமோ, ஷரியத்து சொல்லக்கூடிய ருக்யாவுக்கு மாற்றமான விஷயமோ கிடையாது. ஆக சில பேர் நினைச்சுவார்கள், ஜைத்துன் எண்ணெய் பயன்படுத்துவார்கள், ஜைத்துன் எண்ணெய் சாப்பிடுங்கள் அல்லது ஜைத்துன் எண்ணெய் பூசுங்கள் என்று சொல்லி ஓதி பார்ப்பார்கள். ஆக ஜைத்துன் எண்ணெய் பயன்படுத்துவது, இழந்த இலைகளை போட்டு குளிக்க சொல்வது, இது தவறில்லை. ஏன்? இழந்த இலை சம்பந்தமாக சில ஹதீசுகள் உண்டு. ஆக அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தானே. அதே மாதிரி ஜெய்தூன் எண்ணெய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முபாரக்கான எண்ணெய் என்கிறான். தேனில் ஷிஃபா இருக்கிறது, ஆக தேன் அருந்துங்கள் என்று சொல்வது, இதையும் ருக்யாவில் சேர்த்து கொண்டால் அது தப்பு கிடையாது. அபூதாவூதுடைய ஒரு செய்தியிலே கிராமவாசிகள் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், மருந்து எடுத்துக்கொள்ளலாமா? ரசூல் சொன்னார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், மருந்து எடுத்துக்கொள்வதில் தப்பு இல்லை, இது தவக்குல் மாற்றமான விஷயம் கிடையாது. அதே ஒரு இன்னொரு செய்தியிலே அபு ஹுசாமா என்கிற சஹாபி ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ஓதி பார்க்கிறோம், ருக்யா செய்கிறோம், ஓதி பார்ப்பதோடு சில மருந்துகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், சரியா? இந்த சூனியத்துக்கு எதிராக அல்லது கந்திரிஷ்டிக்கு எதிராக ஓதி பார்க்கும் பொழுது மருந்தையும் எடுத்துக்கொள்கிறோம், ஓதியும் பார்க்கிறோம், இது சரிதானா? இதெல்லாம் செய்தால் என்ன விதியை மறுக்கும் விதமான செயலாக இதாகுமா? ரசூல் சொன்னார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய விதி, அதாவது இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆக அதையெல்லாம் பயன்படுத்துவது அல்லாஹ்வுடைய விதியில் எழுதப்பட்டு இருக்கிறது. அது விதிக்கு மாற்றமான விஷயம் கிடையாது என்பதை நபிகள் நாயகம்
உணர்த்துகிறார்கள். இது முஸ்னத் அஹமதுடைய செய்தி. இதுபோக ஓதி பார்க்கும் பொழுது வெறுமனே அந்த வசனங்களை தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ ஓதினாலே போதுமானதுதான். அல்லது ஓதிய பிறகு என்ன செய்யலாம்? தனக்காக ஓதினாலும் சரி, பிறருக்கு ஓதினாலும் சரி, இந்த விதத்திலே இப்படி இல்லாமல் இந்த விதத்திலே ஊதுவது, எச்சில் படாத விதத்திலே அல்லது லேசாக எச்சில் உடைய தூறல் போகும் விதத்திலே துப்புவது, ஓதுவது, ஊதுவது, இது செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஏற்கனவே நாம் பார்த்த ஹதீசுகள், ஃபலக் நாஸ் சூராவை படித்த ரசூலுல்லாஹ் கையில் ஊதி உடம்பில் இயன்றவரை தடவி கொள்வார் என்ற ஹதீஸை பார்த்தோமே, அங்கு அந்த வார்த்தை தான் வந்திருக்கிறது, நஃபஸ, இப்படி ஊதுவார் என்று. ஆகவே தனக்காகவும் சரி பிறருக்காகவும் சரி இப்படி செய்யலாம். இதுவும் ரசூலுடைய வழிமுறைதான். அப்படியே வெறுமனே வசனங்களை ஓதினாலும் போதுமானதுதான் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாமே இந்த ருக்யா ஷரியாவில் உள்ளடங்கக்கூடிய விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ருக்யாவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஷிர்கான ஹராமான ருக்யா என்ன என்பதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து தண்ணீரில் குர்ஆனை ஓதி தண்ணீரில் ஊதுவது இது என்ன, அனுமதிக்கப்பட்ட ருக்யாவில் வருமா அல்லது தடுக்கப்பட்ட ருக்யாவில் வருமா என்பதை எல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.